வணக்கம் நண்பர்களே. நம்ம ரயில்வே LDCE JE எக்ஸாமுக்கான அடுத்த டாபிக் பார்த்திங்கன்னா பாதுகாப்பு நடவடிக்கைகள். பொதுவாக மேஸ்திரி கீமேன் அறிந்திருக்க வேண்டிய பாதுகாப்பு விதிகள். அவசர காலங்களில் எப்படி லைனை பாதுகாப்பது, வெடி எப்படி எங்கே கட்டுவது, வண்டியில் பாதிப்பு ஏற்பட்டால் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்ன, பாதுகாப்பு விதிமுறைகள், பேட்ரோலிங் செய்தல், லைனர் லாச வேலை ஏதும் கண்டால் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள். அடுத்தது வேலை தளத்தில் இருக்க வேண்டிய முக்கிய சாமான்கள். வெடி, சிவப்பு கொடி, பச்சை கொடி, பானை கொடி, கடப்பாரை, ஸ்பேனரு, ஹேமரு இதெல்லாமே இருக்கணும். மேஸ்திரி வசம் இருக்க வேண்டிய ரெக்கார்டுகள், கேங் சார்ட்டு, டைரி, மஸ்டரு, சாமான் கணக்கு புத்தகம் எல்லாம் இருக்கணும். அடுத்தது கேங் சாமான்கள் யாருடைய பாதுகாப்பில் பொறுப்பாக இருக்க வேண்டும்? மேஸ்திரி பொறுப்பில் பாதுகாப்பில் இருக்க வேண்டும். இருப்பு பாதையில் பாதுகாப்பற்ற நிலை என்று எதை கூறுகிறோம்? ரயில் அல்லது வெல்டு உடைதல், வண்டி ஜர்க் ஆகுதல், இருப்பு பாதையில் ஏதேனும் குறைபாடுகள் மற்றும் பாதுகாப்பற்ற நிலை, அதிகமான மழை, வெள்ளம், புயல் ஏற்படும் போது பாதுகாத்தல், நாச வேலை ஏதும் செய்திருந்தால் பாதுகாத்தல். அடுத்தது இருப்பு பாதையில் பாதுகாப்பற்ற நிலை இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? வண்டியை நிறுத்த வேண்டும். மேஸ்திரி கீமேன் வண்டிக்கு ஆபத்தான வேலையை அதிகாரிகள் மேற்பார்வை இல்லாமல் செய்யலாமா? செய்யக்கூடாது. மேஸ்திரி கீமேன் டியூட்டி எப்போது பார்க்க வேண்டும்? வாரம் ஒரு முறை. டியூட்டியில் இருக்கும் தொழிலாளி சிக்கானால் மேஸ்திரி என்ன செய்ய வேண்டும்? வேறு ஆளை உடனடியாக டியூட்டிக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். மேஸ்திரி மற்ற துறை தொழிலாளர்களோடு யாருடன் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும்? சிக்னல் ஆட்கள், வண்டி நின்றால் டிரைவர், கார்டுக்கு உதவி செய்தல், ஸ்டேஷனில் மூடுபனி காலங்களில் வெடிகட்ட உதவி செய்ய வேண்டும். கீமேன் டியூட்டி காலையில் ஆரம்பிப்பது எப்போது? காலை 7 மணி. இது தேவையை பொறுத்து இன்னும் அதிகாலைக்கு மாற்றலாம். கீமேன் முக்கிய 5 சாமான்கள்: வெடி, சிவப்பு பச்சை கொடி, ஸ்பேனர், கீமேன், ஹேமர், 30 mm ரயில் க்ளோசர். அல்ட்ராசானிக் மார்க் செய்தல் ரயில் அல்லது வெல்டு. கீமேன் எப்படி கவனிக்க வேண்டும்? தினமும் கவனிக்க வேண்டும். கீமேன் தினமும் எத்தனை ஸ்லீப்பர்களில் கிளிப் கிரீஸ் போட வேண்டும்? 20 ஸ்லீப்பர்களில் கிளிப் கிரீஸ் போட வேண்டும். ரயில்வே எல்லைகள் எத்தனை மீட்டருக்கு ஒன்று இருக்கும்? 50 மீட்டருக்கு ஒன்று இருக்கும். ஆள் இல்லாத கேட்டில் செக் ரயில் யார் சுத்தம் செய்ய வேண்டும்? கீமேன் சுத்தம் செய்ய வேண்டும். ஆள் இல்லாத கேட்டில் பார்வை எவ்வளவு தெளிவாக இருக்க வேண்டும்? 800 மீட்டருக்கு பார்வை இருக்க வேண்டும். லைனில் குளவு சட்டம் மற்றும் ஸ்பேர் சாமான்கள் இருக்கும் இடங்கள் யார் டைரியில் இருக்க வேண்டும்? கீமேன் டைரியில் இருக்க வேண்டும். கேஜ் லெவல் சரியாக உள்ளதா என்று எவ்வளவு மாதத்திற்கு ஒரு முறை சோதனையிட வேண்டும்? மாதம் ஒரு முறை சோதனையிட வேண்டும். ரயில்வே இடத்தில் ஆக்கிரமிப்பு எதுவும் இருந்தால் கீமேன் என்ன செய்ய வேண்டும்? உடனடியாக அதிகாரிகளுக்கு தெரிவிக்க வேண்டும். ஹெக்டாமீட்டர் போஸ்ட் எவ்வளவு இடைவெளியில் இருக்க வேண்டும்? 100 மீட்டர் இடைவெளியில் இருக்க வேண்டும். ஒரு கிலோமீட்டர்கள் எவ்வளவு இடைவெளியில் இருக்கும்? 1000 மீட்டருக்கு ஒன்று இருக்கும். கிரேடியன்ட் கல் என்றால் என்ன? இருப்பு பாதை ஏற்றத்தாழ்வுகளை குறிக்கும் கல் கிரேடியன்ட் கல். கேங்கி ஆரம்பம், செக்ஷன் ஆரம்பம் எப்படி தெரியும்? ஆரம்ப மைல் போர்டு வைக்கப்பட்டிருக்கும். பவுலிங் மார்க் என்றால் என்ன? 2 வண்டிகள் பக்கவாட்டில் இடிக்காமல் இருக்க பவுலிங் மார்க் அளவு கொடுக்கப்பட்டிருக்கும். பவுலிங் மார்க் எங்கே இருக்கும்? அதை குறிக்கும். 2 லைனுக்கு இடையே இருக்கும். அதற்குள் வண்டியை நிறுத்த வேண்டும். OMU என்றால் என்ன? ட்ராக் மெஷின்ஸ். MMU என்றால் என்ன? மொபைல் பராமரிப்பு யூனிட்டுகள். லைனை தூக்கும் போது இறுதியில் எவ்வளவு கரைக்க வேண்டும்? 13 மீட்டருக்கு 25 mm என்ற வீதம் கரைக்க வேண்டும். ஒரு வெடி எங்கே கட்ட வேண்டும்? 600 மீட்டரில் கட்ட வேண்டும். 2 வெடிகள் எங்கே கட்ட வேண்டும்? ஹோம் சிக்னலிலிருந்து 270 மீட்டரில் மூடுபனியின் போது கட்ட வேண்டும். 3 வெடிகள் எங்கே கட்ட வேண்டும்? 1200 மீட்டரில் கட்ட வேண்டும். குறுகிய கால வேலை என்றால் என்ன? சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனத்திற்குள் செய்யும் வேலைகள் குறுகிய கால வேலைகள் என்று பெயர். நீண்டகால வேலைகள் என்றால் என்ன? இரவும் பகலும் தொடர்ந்து வேலை செய்வது நீண்டகால வேலையாகும். குறுகிய கால வேலையின்
வண்டி மெதுவாக செல்ல என்ன பாதுகாப்பு செய்ய வேண்டும்? 30 மீட்டரில் கொடி கட்ட வேண்டும். 600 மீட்டரில் பேனர் பிளாக் இருபுறமும் போட வேண்டும். குறுகிய கால வேளையில் அவசியப்பட்டால் வண்டி நிறுத்த வேண்டுமானால் எப்படி பாதுகாப்பு செய்ய வேண்டும்? 30 மீட்டரில் கொடி, 600 மீட்டரில் வெடி, 1200 மீட்டரில் 3 வெடி, அதிலிருந்து 45 மீட்டர் தள்ளி ஒரு சிவப்பு கொடி இருபுறமும் பாதுகாப்பு செய்ய வேண்டும். நீண்டகால வேலைக்கு பாதுகாப்பு செய்ய என்ன பயன்படுத்த வேண்டும்? நீண்டகால வேலைக்கு இன்ஜினியரிங் இண்டிகேட்டர்கள் பயன்படுத்த வேண்டும். ஸ்பீட் இண்டிகேட்டர்கள் எவ்வளவு தூரத்தில் இருக்க வேண்டும்? ஸ்பீட் இண்டிகேட்டர்கள் வேலை தடத்திலிருந்து 30 மீட்டர் தூரத்தில் இருக்க வேண்டும். காஷன் இண்டிகேட்டர்கள் எவ்வளவு தூரத்தில் இருக்க வேண்டும்? காஷன் இண்டிகேட்டர்கள் வேலை தளத்திலிருந்து 1200 மீட்டரில் இருக்க வேண்டும். டெர்மினேஷன் இண்டிகேட்டர்கள் எவ்வளவு தூரத்தில் இருக்க வேண்டும்? டெர்மினேஷன் இண்டிகேட்டர்கள் செக்ஷனில் ஓடக்கூடிய அதிக நீளமான வண்டியின் தூரத்தில் வைக்க வேண்டும். என்ன இண்டிகேட்டர்கள் நீண்டகால வேலைக்கு பயன்படுத்தப்படுகிறது? ஸ்பீட் இண்டிகேட்டர்கள், காஷன் இண்டிகேட்டர்கள், டெர்மினேஷன் இண்டிகேட்டர்கள். 60 கிலோ ரயில் குத்து வசத்தில் தேய்மானம் எவ்வளவு இருக்கலாம்? 13 mm வரை இருக்கலாம். 52 கிலோ ரயில் குத்து வசத்தில் தேய்மானம் எவ்வளவு இருக்கலாம்? 8 mm வரை இருக்கலாம். பக்கவாட்டு தேய்மானம் எந்த இடத்தில் எடுக்க வேண்டும்? ரயில் மண்டையில் மேலிருந்து 13 mm முதல் 15 mm இல் எடுக்க வேண்டும். ரயில் பக்கவாட்டு தேய்மானம் எவ்வளவு அளவு இருக்க வேண்டும்? ஏ மற்றும் பி ரூட்டில் 8 mm, சி மற்றும் டி ரூட்டில் 10 mm அளவு இருக்க வேண்டும். அகல ரயில் பாதையில் கேஜ் அளவு என்ன? 1676 mm, 5½ அடி. கேஜ் என்றால் என்ன? 2 ரயில்களுக்கு இடையே உள்ள குறைந்தபட்ச உள் தூரம் கேஜ் என்று அழைக்கப்படும். நெக்ஸ்ட் டாப்பிக்கில் பார்த்திங்கன்னா பாலங்கள், பிரிட்ஜஸை பற்றி பார்க்கலாம்.